ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு எஜுகேஷனல்ஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வீடியோ எண்டில் தெரியும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். மேபி என்னுடைய வியூ பிரகாரம் 10லேருந்து 20 நிமிஷம் இல்லை 5லேருந்து 10 நிமிஷம் வீடியோ இருக்கலாம். கொஞ்சம் உங்களுடைய டைம் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, டைம் செலவு பண்ணுறீங்க, அது நல்லதுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எதுக்காக காரணத்துக்கு ஒரு யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு டைம் பாஸ்க்காக வீடியோ மணிக்கணக்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோ மேபி உங்களுடைய லைஃப் சேஞ்சபிள் வீடியோ இருந்தால் வீடியோக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ட்ரேடிங்னா என்ன சார்? எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேலை இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை போயிடுச்சு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, நிறைய கடன் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் வந்து ட்ரேடிங் பண்ணி இதை போயிடுச்சிக்கலான்னு இருக்கேன். ட்ரேடிங் பண்ணி ஒரு ஈஸியாக வந்து ஒரு சைடு இன்கம் ஒரு டெய்லி ஒரு 2000-3000 வர மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே, உங்களுடைய டிசிஷன் எடுத்துக்கிறது ரைட், ஓகே. ட்ரேடிங்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அதாவது நீங்கள் ரொம்ப டீப்பாக போகாதீங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப கடினமாக தெரியும். ட்ரேடிங்னா என்ன? வர்த்தகம் இல்லையா? ஸோ ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு லாஸே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லோரும் என்னென்னா இது பிஸ்னஸ் நோக்கமாக பார்க்கவே மாட்டேறாங்க. அதான் பிரச்சனையே எங்கே இருக்கிறது. என்னென்னா இந்த சார்ட்டு, கேண்டில், மேலே போகுது கீழே போகுது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்குறீங்க. அதாவது ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டு ட்ரேடிங் விட்டுட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி சார் சொல்கிறீங்க ட்ரேடிங் விட்டு வேறு வேலையை பார்க்குறேங்க அப்படின்னு? எஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு நல்ல பொருள்ப்பா. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், ஒரு வர்த்தகம் பண்ண சொல்ல ஒரு முந்திரி வச்சுக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு வந்து நீங்கள் ஒரு வர்த்தகம் பண்ணுறீங்க. ஸோ அதோட முந்திரி பருப்போடைய விலை எவ்வளோ? ஒரு கிலோ ஜென்ரலாக எவ்வளோ விற்கும்? ஒரு 900 1000 rupees per kg விற்குது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க, வந்துட்டீங்க வியாபாரம் பண்ணணும். இதுக்கான முதலீடு என்ன? ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 900 ரூபா வந்து உங்களுடைய கேபிட்டலு. ஒரு 20 ரூபா 30 ரூபா விலை ஏறிச்சோ இல்லை 50 ரூபா 100 ரூபா விலை ஏறிச்சோ உங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா லாபம் கிடைக்கும். அதாவது ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன், அந்த இந்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இப்போது ஒரு கிலோ வந்து 100 ரூபா இருக்குது, ஒரு கிலோ வந்து 100 ரூபா லாபம் கிடைக்கும், ஒரு 50 ரூபா கிடைக்கும் கிலோவுக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய முதல் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னவாக இருக்கும்? ஜென்ரல் இதுக்கே வரேன். இப்போ எந்த ஊரில் வந்து இந்த டிமாண்ட் இருக்குது, அதாவது இந்த எங்கே வந்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எங்கே நமக்கு கம்மியாக கிடைக்குது, ஓகேங்களா? இந்த பொருள் எங்கே நமக்கு கம்மியாக கிடைக்குது, எங்கே வாங்கலாம், இல்லை ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு விற்காமல் போயிட்டா அந்த பொருளுடைய நஷ்டம், அதாவது எப்படின்னா தேங்கி போயிடுச்சா அது கெட்டு போய்டும் இல்லையா? அதாவது அதை எப்படி பதப்படுத்தணும், அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, எங்கே எத்தனை டிமாண்ட், எவ்வளோ பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நமக்கு எவ்வளோ போடலாம், எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எவ்வளோ லெஸ் ஆகும். ஸோ இது பிஸ்னஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? அதுக்கு லேபர் எவ்வளோ, வேஜஸ், அதாவது அது கூலி வேலைங்க, ஆள் எடுக்கணும், அவங்களுக்கு லெஸ் பண்ணணும், அவங்களுக்கு காசு கொடுக்கணும், இவ்வளோ விஷயம்லாம் பார்த்துட்டு நம்ம கைக்கு மிச்சம் எவ்வளோ நிற்குது இப்படின்ற ஒரு வியாபாரத்தை பற்றி பார்க்குறீங்க. ஆனால் அதே ஒரு ட்ரேடிங்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு மேலே போகுது வாங்கிக்கோ, கீழே வருது வித்துரு, மேலே போகுது வாங்கிக்கோ, கீழே வித்துரு. சரி, மேலே போதா தெரில, எவனோ ஒருத்தன் சொல்கிறான் யூடியூப்காரன், இல்லை யாரோ ஒருத்தன் சொல்கிறான் ஒரு குரூப் வச்சுருந்துருக்கான் டெலிகிராமில், அவன் காசு கொடுக்குறானா, இல்லை அதை பார்த்து நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் லாஜிக்காக இல்லாமல் திங்க் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு 3வது கண் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது ட்ரேடிங் அவ்வளோதான். நீங்கள் அங்கே என்ன எழுதி வைக்கிறீங்களோ அது கேண்டில்ஸாக மாறுது, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கேண்டில் இல்லையா? அங்கே நடக்கிற விஷயத்த கேண்டிலாக போதே தவிர நீங்கள் இதை பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கிளியரன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ஓகே வாங்கப்பா, இந்த இடத்துல விற்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ என்னோடய வியூஸ் வந்து ஒரு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு ஒரு அப்சைடுக்கான பிளான் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய கணிப்பு பிரகாரம் எனக்கு இந்த இடத்துல வாங்குறேன்ப்பா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1194 ரூபா இருக்குதுப்பா, நான் வாங்குறேன். எனக்கு இவ்வளோ முதல் போட எனக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்கும்? ஒரு வேளை நான் ஒரு வேளை எனக்கு சரியாக பண்ண வரல பிஸ்னஸ் அப்படின்னு திரும்பிடுச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்? ஸோ நஷ்டம் வந்து ஒரு 2 ரூபா நஷ்டம் வரும்பா. ஆனால் லாபம் வந்து எனக்கு ஒரு 1205 1200 போனால் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் ஓகே, மேலே ஒரு 10 ரூபா கிடைக்குதா? 10 ரூபா கிடைக்குதுப்பா, 2 ரூபா நஷ்டம் ஆனால் கூட எனக்கு 10 ரூபா கிடைக்குது, ஓகே பண்ணலாம். இப்போ என்னென்னா சார் இது மாதிரி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்? ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்குங்க, உங்களுக்கு இந்த சரியான நபரை தேர்ந்தெடுங்க. இப்போ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு சரியான மென்டரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அது உங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து இன்றைக்கி என்னுடைய கணிப்பு என்ன, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும், ஒரு 1200 1205 வரலும் போகும் அப்படி என்னுடைய கணிப்பு இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் சொல்லும் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அதை விட்டுட்டு நான் வந்து கேண்டில் பார்க்குறேன், மேலே போகுது கீழே போகுது, யாரோ டிப்ஸ் கொடுக்குறாங்க, யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க மேலே போது ஒரு பொருளை வியாபாரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிலோ தக்காளி வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கிலோ தக்காளி வந்து 10 ரூபா. இப்போ அந்த 10 ரூபா தக்காளியை வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட், ஓகே. எங்கே வந்து டிமாண்ட், எங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியும், எங்கே ஒரு 12 ரூபாய் விற்கலாம் கிலோ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, இந்த 10 ரூபா மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குது, நமக்கு ஒரு 9 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ரூபா கம்மியாக கிடைச்சா ஒரு 3 ரூபா சேர்த்து கிடைக்குமா இல்லையா அப்படின்னு. இப்போது இந்த தக்காளி வந்து மார்க்கெட் வந்துச்சு, ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. அப்போ தக்காளி என்ன ஆல்மோஸ்ட் பழுத்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எவனா ஒருத்தன் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு கிலோ கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் ஓடி போய் வாங்கிடுவீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5 ரூபா கிலோ கிடைக்கணும் வாங்கிடுவீங்களா? இல்லைப்பா 5 நாள் ஆச்சு, இன்னும் தக்காளி கிட்டத்தட்ட ரொம்ப பழுத்து கொலன்னு ஆக போகுது, வேணா ஒரு 2 ரூபாய்க்கு கொடுக்குறான், வாங்குவீங்களா நீங்கள்? ஏன்னா நீங்கள் விற்கிறதுக்கு 12 ரூபாய் கேட்க ஆளுக்குறான், ஆனால் நீங்கள் 2 ரூபாய் தக்காளி 12 ரூபாய் ஆகுவானா? ஏன்னா 5 ரூபாய் தக்காளி 12 ரூபாய் ஆகுவானா? இல்லையே. தரமான பொருள் இருந்தால் தான் அதுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். நீங்கள் தரமற்ற பொருளை வந்து விலை அதிகமாக விற்று வாங்கினா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நேற்று லாஸ்ட் வீடியோ போடலான்னு இருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனல் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள், ஒரு ரியாலிட்டி பற்றி பாசிட்டிவ் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் அது. ஓகே, அதுலேயும் ஒரு சிலர் வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏன் அந்த தக்காளி விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் புதுசாக நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. சார், ஒரு 1000 ரூபா போட்டால் திடீர்னு 10,000 ரூபா வந்துடுதான், திடீர்னு 20,000 ரூபா வந்துடுதான், அப்படியே 1க்கு 10 மடங்கு ஆகிடுதான், ஒரு நாள் ஒரு ட்ரேட் ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா போதும் சார் அப்படின்னா லாட்ரி மைண்ட் செட் அது. நீங்கள் 1 ரூபா லாட்ரி வேணால் 1 கோடி ரூபா வருதுன்னா அது எத்தனை 1 ரூபா கொடுத்தா அந்த 1 கோடி ரூபா வருது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாரும் பார்த்ததில்ல. அதே மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் உள்ளே வர சொன்னேன்னா நல்ல ப்ரீமியம் இருக்கிற செலக்ட் பண்ண ஆப்ஷன் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குமே தவிர ஏதோ ஒன்று வாங்கிட்டே பணம் கொடுக்கும் அப்படின்றது முட்டாள்தனமான விஷயம். அதாவது ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வந்து ஓடிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் வந்துச்சுன்னா அந்த 10 ரூபா ப்ரீமியம் வந்து ஏறிட்டு உங்களுக்கு 500 ரூபா வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. அதே ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வந்து 150 ரூபா மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 10 ரூபா நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது நல்ல ப்ரீமியம் வந்து மேலே ஏறிட்டு இருக்குது, ஸோ அந்த ப்ரீமியம் வந்து நல்ல விலை ஏற்றம் காணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாமே தவிர விலை இறங்குனா இன்னும் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான காசு கொடுத்து வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க. அது மேலும் வந்து 0 ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவது. 100 ரூபா 10 ரூபானது 10 ரூபா 0 ஆகிறது எவ்வளோ நாள் ஆகும்? புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். ஏன்னா சரி, நான் போர் அடிக்க விரும்பல. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போர் அடிச்சிச்சின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. லைவ் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்பட்டால் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய எஜுகேஷனல் ஃப்ரீ குரூப் இருக்கும் பாருங்கள், அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.